இதில் பாதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாயிண்டில் பேசக்கூடாதுன்னு நிறுத்துறேன். ஆனால் போட்டு அடிக்கிறது எப்படிங்க? ஒரு 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 உயிருள்ள ஜீவனை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க, அது கத்துது, பயங்கரமாக கத்துது, ஆனாலும் திரும்ப அடிக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு அதெல்லாம் தோணுது? அப்போ வந்து உங்களுக்கு வழியில் ஒருத்தங்க கத்துறது அவ்வளோ பிடிக்குதுன்னா, அப்போ எப்படிங்க நீங்கள் மனுஷனாக இருக்க முடியும்? எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது கேள்வி கேட்க உலகத்தில். இப்போ இந்த நாயை மட்டும் என் ப்ரியாரிட்டியாக வச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த தூக்கி 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 முன்னாடி வைக்கிறீங்களே ஏன்? அப்போ பின்னாடி இருக்கிற விஷயம் எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஒரு 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 பெண்ணுக்கான உரிமை இங்கே இல்லை, ஒரு பெண்ணுக்கான ஃப்ரீடம் இங்கே இல்லை. ஒரு சின்ன குழந்தை ரோட்ல வந்து ஃப்ரீடமாக நடந்து போக முடியுதா? நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ரோட்ல விளையாட முடியுதா? இப்போ குழந்தைய விட்டானுங்க ரேப் பண்ணுறதுல, அடுத்தது நாயையும் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ எவ்வளோ கேவலமானவங்க ஹியூமன்ஸ். அவனுங்களை தண்டிக்கிறதுக்கோ தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்கோ இங்கே ஒன்றுமே ஒரு சட்டத்துக்கும் யாரும் இப்படி குரல் கொடுத்து நின்று 1000 போஸ்ட் ஐயோ என்ன கடிக்குது இங்கே இவ்வளோ வந்து இத்தனை பேரை வந்து நாய் கடிச்சிச்சு, எத்தனை பேரை ரேப் பண்ணியிருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு லா, இது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த லா, எவன் கை வச்சாலும் அவனுக்கு இதுதான் நடக்கணுன்றது எடுத்துகிட்டு வராமல் நாய்க்கு நான் மட்டும் எப்படிங்க சடனாக ஒன்று அப்படியே ஓவரால் டக்கு டக்குன்னு உங்களால் முடிவெடுக்க முடியுது? ஒரு ஷெல்டரே இல்லாத இடத்துல வந்து ஷெல்டரில் நாங்கள் நாயை வச்சுப்போம் அப்படின்னும் போது சொல்ல முடியுது? நாய் கடிச்சதுன்னா நம்ம குழந்தைங்களை ஊசி போட்டு காப்பாற்றிடலாம். மனுஷங்க நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்க? அது ஏதாவது காப்பாற்ற முடியுதா? முதல்ல அதை பாருங்க. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னே தெரியாமல்ல. ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னா அதை சரி பண்ணணும், அழிக்கக்கூடாது.